என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம 65 மசாலா, ஏன்னா நம்ம எல்லோரும் 65 கறி பொரிக்கணுன்னா உடனே ஓடி போய் 65 மசாலா கடையில் வாங்கிட்டு வருவோம். 65 மசாலா கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நாமளே தயாரித்து ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டா காலிஃப்ளவருக்கு 65க்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் மசாலாவை சிக்கனு மட்டனு எது வேணாலும் 65 பொரிக்கும் போது நீங்கள் போட்டு இதை எடுத்து நீங்கள் பரட்டிக்கலாம். இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். அதுக்கு பதிலாக நம்ம சுக்கு பொடியும் இஞ்சியை பூண்டை நல்லா வறுத்து அதனுடைய பொடியும் நம்ம சேர்த்து உப்பும் சேர்த்துட்டோம். அதனால் நீங்கள் பொடியை மட்டும் நான் ஒரு எவ்வளோ நீங்கள் போடுறீங்களோ ஒரு 100 கிராமுக்கு 1 ஸ்பூன் கணக்கு வச்சுங்க. 1/4 கிலோவுக்கு 2.5 ஸ்பூனு, 1/2 கிலோவுக்கு 5 ஸ்பூனு, 5 நல்ல டீஸ்பூனில் அள்ளி போடுங்க. அதை பெரட்டுங்க. ஒரு முட்டையை கொத்தி ஊற்றுங்க. இதெல்லாம் ரெடி ஆயிரும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ 65 மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, உப்பு, பூண்டு, தனி மிளகாத்தூள், இது கலர் பவுடர், ஃபுட் கலரு, ரெட் கலரு. தேவைப்படுறவங்க போட்டுங்க, தேவையில்லாத விட்டுங்க. கடையில் போடுற 65க்கு வந்து சிவப்பாக வரும்னா அது இது சேர்த்தா தான் வரும், இல்லைன்னா தேவையில்லைன்னா விட்டுருங்க. தேவைப்படுறவங்க போட்டுங்க. இது சுக்கு பொடி, இஞ்சிக்கு பதிலாக நம்ம சேர்க்குற சுக்கு பொடி. எல்லா கடையிலையும் கிடைக்கும். சுக்கு பொடின்னு கேட்டிங்கன்னா சுக்கு பொடி கொடுப்பாங்க. சுக்கு பொடி. இது கரம் மசாலா, இது மட்டன் மசாலா, மஞ்சத்தூள், இது தனியாத்தூள், கொஞ்சம் லைட்டாக எண்ணெய், சும்மா கொஞ்சம் சட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, சட்டி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பாருங்கள், இந்த பூண்டை அப்படியே தோலோடு நச்சு வச்சுருக்கோம். அந்த நச்சை இதை அப்படியே போட்டுருவோம். இப்போ பூண்டு 100 கிராம் போட்டிருக்கோம். 100 கிராம் பூண்டை நச்சு போட்டிருக்கோம். இஞ்சி வந்து 75 கிராம் இஞ்சி அந்த பவுடர் சுக்கு இருக்குது, அதை 75 கிராம் போட போகிறோம். பூண்டு 100 கிராம் போட்டிருக்கோம். அதை வறுத்துக்கிடுவோம். பொறுமையாக 10 நிமிஷம் அப்படியே அதை கருக விடாமல் அப்படியே வறுத்துக்கணும். நான்ஸ்டிக் கடாய் இருந்தால் ரொம்ப நல்லது. நான்ஸ்டிக் கடாயில் பூண்டு ஒட்டாது. நம்ம ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம், அதுலேயே நம்ம வறுத்துக்கிடுவோம். இந்த 100 கிராம் பூண்டை நல்லா கருக விடாமல் அப்படியே நம்ம பொன்னிறமாக தோலோடு அப்படியே வறுத்துட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் ஆறுனாக்க பொறு நல்லா மொறு. இப்போ எடுத்தோம்னா கொஞ்சம் சவுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஆறிட்டா நல்லா மொறுண்டு ஆயிரும். இதை அப்படியே தீ ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே அந்த சட்டியிலேயே ஒரு 10 நிமிஷம் விட்டு வச்சுருவோம். இப்போ ஃபஸ்ட்டு 1/2 கிலோ கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம கூடுதலாகவே கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூனு நம்ம 65 மசாலாவுக்கு 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் நம்ம போட்டு பரட்ட மாட்டோம். நல்லா ஒரு 100 கிராமுக்கு 1 ஸ்பூன் வீதம் நல்லா நிறைய பெரிய டீஸ்பூனில் அள்ளி போடுவோம். அப்போ தான் கோட்டிங் இது. அதுக்காக 1/2 கிலோ கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 கிலோ மைதா மாவு, ஒரு 50 கிராம் தனி மிளகாத்தூள் 50 கிராம். இப்போ நம்ம 1/2 கிலோ 1 கிலோ இருக்குது. கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 கிலோ, மைதா மாவு 1/2 கிலோ. அப்போ 1 கிலோவுக்கு 50 கிராம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போடுறோம். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறோம். தனியாத்தூள் 1 டீஸ்பூன் போடுறோம். இது மட்டன் மசாலா, கறி மசாலான்னு சொல்லுவோம். மட்டன் மசாலா. அந்த மட்டன் மசாலா 1 2 3 4 ஸ்பூன் போடுறோம். கறி மசாலா, மட்டன் மசாலா. இப்போ இது கரம் மசாலா. இது ரொம்ப போடக்கூடாது. ஒரே ஒரு ஸ்பூனு கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போடுறேன். அவ்வளோதான் கரம் மசாலா. இது இஞ்சி பூண்டுக்கு பதிலாக சுக்கு பொடி 30 கிராம் போடுறேன். 1 2 3 30 கிராம் போடுறோம். இது ஒரு ஸ்பூன் 10 கிராம், சின்ன டீஸ்பூன் 10 கிராம், அதனால் 30 கிராம் போடுறோம். இதுக்கு தேவையான உப்பு எவ்வளோ தேவையோ அந்த மாவுக்கு தேவையான உப்பு. இப்போ பவுடர் ஆக்கிறதுக்காக இதை ஒரு மிக்சியில் சேர்த்துக்கிறோம். கல் உப்பு சேர்த்துருக்கோம். குறைன்னு அரை போகிறதுக்காக கல் உப்பு சேர்த்து அரைக்கிறோம். இந்த பவுடரை இப்போ இதில் போடுவோம்.
இப்போ மிக்சியில் அப்படியே ஒரு சுற்றி அரைச்சிட்டு வந்துடட்டும். A few moments later. இப்போ நம்ம அந்த பூண்டு பொடியோட மற்ற மசாலாலாம் சேர்த்து வச்சுருந்தோம்ல, கார்ன்ஃப்ளவரு, மைதா மாவு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, கறி மசாலா, மட்டன் மசாலா எல்லாம் சேர்த்த இந்த பொடியை நம்ம ஒன்றா கலந்து மிக்சியில் அரைச்சிட்டோம். அரைச்சோன்னு பாருங்கள், எந்த கலரும் சேர்க்கலை. இந்த கலருக்கே இப்போ இவ்வளோ இருக்குது. இப்போ இதோட நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பார்த்தீங்கன்னா இன்னும் சிவப்பாக மாறிடும். அப்போ இதுதான் மொத்தம் கல்யாண வீட்டில் எடுக்கக்கூடிய இந்த சிக்கன் 65 பொரிக்கிறாங்களே, இதுதான் சீக்ரெட். வேறு ஒன்றுமே கிடையாது இதில். அதாவது 1 கிலோவுக்கு ஒரு முட்டை சிக்கனுக்கு போட்டுக்கிட்டு ஒரு பெரட்டி பொரிச்சு எடுப்பாங்க. வேறு எந்த ரகசியம் இதில் ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம போட்டோமே இதுதான் பக்கா ஒரிஜினலான 65 மசாலா. இதில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இஞ்சிக்கு சுக்கு சேர்த்துட்டோம், பூண்டை வறுத்து பவுடர் சேர்த்துட்டோம். கறி எல்லாம் மசாலா போட்டு பெரட்டிட்டு உப்பை மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க. தண்ணி தேவைப்படுறாங்க, லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாவை அந்த கறியோட, சிக்கனோட, மட்டனோட அப்படியே பெரட்டி எடுத்துங்க. காலிஃப்ளவரில் புரட்டுறவங்களும் அதே மாதிரி இதை எடுத்து போட்டு அவங்க முட்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. காலிஃப்ளவரில் வெறும் தண்ணி மட்டும் சேர்த்து இதை பெரட்டிக்குங்க. பலாக்காயில் இதே மசாலாவை போட்டு பெரட்டி, பலாக்காய் ஏற்கனவே அவிச்சிக்குங்க. ஒரு விசில் வச்சு குக்கரில் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு அவிச்சு வச்சுக்கிட்டு அதில் இதை போட்டு பெரட்டி இந்த கார்ன்ஃப்ளவர் 65 மாவை போட்டு பெரட்டி எடுங்க. அதே மாதிரி பொரிச்சு எடுங்க. சூப்பரான மட்டன் சுவையில் 65 கிடைக்கும் பலாக்காயில். அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.